வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஓய்வு பெற்ற சென்னை தொலைக்காட்சி நிலைய இயக்குனர் கம் எழுத்தாளர் ஏ நடராஜன் அவர்கள் எழுதிய உயிரே உனக்காக கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கவிதாவின் கடிதத்தை அதற்கு மேலும் படிப்பதா இல்லை அத்துடன் நிறுத்தி விடுவதா என்று மதுரிமா யோசித்து பார்த்தாள். மழை மனசுக்குள் சூடு ஏற்றுவதை உணர்ந்தவளாக, உன் கணவன் நரேனின் வருகைக்காக நான் காத்திருந்தேன். இந்த வரிகளில் தான் மதுரிமா கடிதத்தை படிப்பதை நிறுத்தியிருந்தாள். இதை எழுதியிருக்கும் கவிதா இன்னொருவனின் மனைவி. கணவன் எனும் ஆணின் தாத்பரியத்தை உணர்ந்து உய்த்த பிறகு அந்த கணவன் மீது ஏற்பட்டுவிட்ட வெறுப்பில், விரக்தியில் மற்றும் கோபத்தில் இன்னொரு ஆணின் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கும் ஒரு பெண். அதுவும் வரப்போகிறவனின் மேல் அவளையும் அறியாமல் மனசுக்குள் ஒரு லயிப்பு அல்லது பிரியம் ஏற்பட்டு அவனே அவளை பார்க்க விரும்புவதாக சொன்னதும் நேரில் சந்திக்க புறப்பட்டு வாவென அவனை அழைத்திருக்கும் பெண். நரேனும் கவிதாவும் சந்தித்து கொண்ட பிறகு என்ன நடந்திருக்கும்? மழை கவிதாவின் மனதுக்குள் ஏற்றிய சூடு தணிந்ததா? இல்லை மேலும் அவளை சூடாக்கியதா? மதுரிமாவுக்கு தலையை லேசாக வலிக்க ஆரம்பித்தது. சூடாக ஒரு கப் காஃபி குடித்தால் தேவலாம் போல் தோன்ற மதுரிமா படிப்பதை பாதியில் நிறுத்திவிட்டு சமையல் அறைக்கு வந்தாள். சமையல் அறையில் மதுவின் அம்மா வாஷ் பேசினில் பாத்திரங்களை அலம்பிக் கொண்டிருந்தாள். என்னம்மா பாத்திரங்களை நீ அலம்பிட்டு இருக்க? வேலைக்காரி வரலையா? அந்த கழுத வந்திருந்தா நான் ஏன் இதை செய்ய போறேன்? வரலையா? ஏன் வரல? இன்னைக்கு வரமாட்டேன்னு நேத்தி சொன்னாளா? சொல்லல, இப்பதான் போன் பண்ணா. அவளுக்கும் அவ புருஷனுக்கும் எதுவோ பிரச்சனையாம். போன்ல ஒரே ஒப்பாரி. புருஷனோட பிரச்சனையா? என்ன பிரச்சனை? மதுவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவள் தாய் மதுவை முறைத்து பார்த்தாள். பிறகு சொன்னாள், அவளுக்கும் அவ புருஷனுக்கும் எதுவோ பிரச்சனைன்னு சொன்னா. என்ன பிரச்சனைன்னு சொல்லல. ஏமா என்ன பிரச்சனையா இருக்கும்? என்ன பிரச்சனையா இருந்தா நமக்கு என்ன மது? அவ பிரச்சனைய தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? என்னம்மா இப்படி சொல்ற? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா நாம ஏதாச்சும் உதவி பண்ணலாம் இல்ல? இத பார் மது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அவங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா ரயிலையும் உதவி பண்ணிட முடியாது. சில பிரச்சனைகளை அவங்களாத்தான் தீர்த்துக்கணும். அவங்களால தீர்த்துக்க முடியலன்னா என்ன கேள்வி இது? தீர்க்க முடியலன்னா காலத்துக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். அது அவளோட விதி. அவ வாங்கி வந்த வரம். நாம என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஒன்று கேட்கலாமா? சரி கேளு. வேலைக்காரி விஷயத்துல அது அவ வாங்கி வந்த வரம்னு சுலபமா சொல்லிட்ட. ஏமா புருஷன் அமையறதுல எல்லா பெண்களுமே சரியான வரன் வாங்கிட்டு வர்றது இல்லையோ? ஏன் அப்படி கேக்குற? அதுக்காக எல்லா பெண்களுமே கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்காங்க. எத்தனையோ பேர் புருஷனோட காலத்துக்கும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு தானே இருக்காங்க. அதற்கு மேலும் கவிதாவின் இமெயிலை படிக்க முடியாமல் மதுரிமாவிற்கு நெஞ்சை அடைத்தது. அவளது அழகிய கண்களில் நீர் முட்டி மறைந்தது. மதுரிமா கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டு தன்னை பற்றி நரேன் சொல்லியதாக கவிதா எழுதியிருந்த கடிதத்தின் வரிகளை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தாள். நாரதகான சபாவில் மதுரிமாவின் நாட்டிய நிகழ்ச்சியில் தான் முதலாக அவளை சந்திக்கப் போகிறேன். அதன் பிறகு என் வாழ்க்கையின் முடிவு வரையில் பெண் என்பவள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இந்த மதுரிமா என்கிற ஒரே பெண்ணோடு மட்டும்தான். படிக்க படிக்க இந்த வரிகள் மதுரிமாவின் துக்கத்தை அதிகப்படுத்தி அவள் நெஞ்சில் சுமையை ஏற்றி அவளை அழ வைத்தது. மதுரிமா வாய்விட்டு அழுதாள். மதுரிமா அழுகின்ற சத்தம் கேட்டு அவளது தாய் பதறிப்போய் வேகமாக மதுவின் அறைக்குள் வந்தாள். மது, என்னாச்சு?
ஏமா இப்படி அழுவற? ஒண்ணுமில்லம்மா. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு நீ அழமாட்டியே. மகள் சொல்வதை நம்பாதவளாய் அவள் மதுரிமாவின் எதிரே இருந்த கம்ப்யூட்டரை பார்த்தாள். என்னது இது? நரேன் இமெயில் அனுப்பியிருக்கானா? என்னவாம்? இது அவரோட இமெயில் இல்லம்மா, கவிதாவோட இமெயில். கவிதாவோட இமெயிலா? அந்த சண்டாளியா அனுப்பியிருக்கா? அவ சங்காத்தமே வேணாம்னு தானே நாம் இந்தியாவுக்கு வந்துட்டோம். அப்புறம் எதுக்கு இந்த இமெயிலும் எழவும்? கட்டையில போறவ. மகளின் வாழ்க்கையை பாழடித்தவள் என்கிற நினைப்பில் அவளது பெற்ற வயிறு கவிதாவை பொறிந்து தள்ளியது. மா, கவிதாவை திட்டாத, தப்பா எதுவும் பேசாத. அவ உனக்கு பண்ணதுக்கு அவளை திட்டாம பாராட்டவா முடியும்? இப்ப கவிதா எனக்கு நல்லதாமா பண்ணி இருக்கா. மது, என்ன சொல்ற நீ? எனக்கு ஒன்னும் புரியல. ஆமாம்மா, நான் புரிஞ்சுக்காத என் கணவனை, நரேனை எனக்கு இந்த கவிதா புரிய வச்சிருக்காம்மா. நரேனே கவிதா உனக்கு புரிய வச்சிருக்காளா? உன்கிட்ட இருந்து உன் புருஷனை பிரிய வச்சவ இல்லையா அந்த பாவி? அவளை போய் புரிய வச்சிருக்கான்னு சொல்ற. குழப்பற மது. உனக்கு குழப்பமாத்தாமா இருக்கும். நானே புரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அந்த கவிதா ரொம்ப நல்லவம்மா. கவிதா நல்லவளா? மது, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? போகிற போக்க பார்த்தா நீயே அந்த கவிதாவ உன் புருஷன்கிட்ட சேர்த்து வச்சிடுவ போலிருக்கே. அம்மா, வெண்ணெய் திரண்டு வரும்போது சட்டியை உடைச்ச கதையா? மறுபடியும் நீ எதையாவது சொல்லி என்ன குழப்பிடாத. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்ணிக்கிறேன். மது, உனக்கு உண்மையிலேயே புரியல. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நீயா அவனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புன? அவன் தானே அனுப்பி வச்சிருக்கான். அது எப்படி உன் தப்பாகும்? ஏமா, நாம கூடத்தான் விவாகரத்து பத்தி யோசிச்சோம். அவர் அனுப்பலைன்னாலும் நாம நோட்டீஸ் அனுப்புற முடிவுல தானே இருந்தோம். அப்புறம் நரேன மட்டும் இதுக்காக எப்படி குறை சொல்ல முடியும்? ஒத்துக்கிற, நாம யோசிச்சோம், ஆனா அனுப்பலையே. அப்படி இல்லம்மா, நோட்டீஸை அவர் அனுப்பியது தப்புன்னா நாம அனுப்ப நினைச்சதும் தப்புதான். இப்ப முடிவா நீ என்ன சொல்ல ஆசைப்படுற? அத சொல்லு. இந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சுடலாம்னு நினைக்கிற. அது புரியுது. எப்படி முடிக்க போற? நல்ல விதமாத்தான். நான் நரேன் கிட்ட பேச போறேன். நீ பேசணும்னு நினைச்சா போதுமா? உன்கிட்ட அவன் பேச மறுத்துட்டா? இல்லம்மா, நான் அப்படி நினைக்கல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பேசினா அவர் நிச்சயம் பேசுவாரு. என்னமோ போ. பொம்மை நாட்டி பலவீனமானவன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அதை தெரிஞ்சுகிட்டும் புரிஞ்சுகிட்டும் தானே ஆம்பளைங்க ஆட்டம் போடுறாங்க. நீ சொல்ற ரெண்டுமே தப்புமா. எல்லா பெண்களுமே பலவீனமானவங்களும் இல்ல, எல்லா ஆண்களும் ஆட்டம் போடுறவங்களும் இல்ல. அம்மாவின் அனுபவமே அவளை அப்படி பேச வைக்கிறது என்பது மதுரிமாவுக்கு நன்றாகவே புரிந்தது. அம்மாவை பொறுத்த மட்டில் அவளை பலவீனமான பெண்ணாகவும் அப்பாவை ஆட்டம் போடும் ஆணாகவும் கருதி இருக்கலாம். அம்மா அவளிடம் கேட்ட கேள்வி அவளுக்குள் மீண்டும் எதிரொலித்தது. உன்னிடம் இல்லாத எது அந்த கவிதாவிடம் இருக்கிறது? மதுரிமா நரேனை நினைத்து பெருமை அடைந்தாள். இதற்கு மேலும் கவிதாவின் இமெயிலை வாசித்து தெரிந்து கொள்ள அதில் பெரியதாய் ஒன்றும் இருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டவளாய் மது கம்ப்யூட்டரை ஆஃப் செய்தாள். முதலில் நரேனுடன் பேச வேண்டும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் இருவரின் மனமும் வருந்தும்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்து முடிந்துவிட்ட பின்பு நரேனிடம் பேசப் போகிறேன். என்ன பேசுவது? எப்படி ஆரம்பிப்பது? யோசனையின் பெயரில் தாமதித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. இது போன்ற நேரங்களில் கை கொடுக்கும் ஒரே அஸ்திரம் மன்னிப்பு கோருவது தானே. சாரி கேட்க வேண்டியதுதான். மதுரிமா முடிவுக்கு வந்தவளாய் நரேனின் போன் நம்பருக்கு டயல் செய்தாள். அவள் எதிர்பார்த்ததைப் போல நரேன் உடனே போனை எடுத்து பேசிவிடவில்லை. நரேனின் போன் ஒலித்து கொண்டே இருந்தது. நரேன் ஏன் போனை எடுக்கவில்லை? நரேன் வேண்டுமென்றே போனை எடுக்கவில்லையா, இல்லை வேறு ஏதாவது காரணமா? பதில் இல்லை என்றும் வாய்ஸ் மெயில் பாக்ஸில் செய்தியை பதிவு செய்யும்படியும் போனில் யாரோ ஒரு பெண் ஆங்கிலத்தில் அழகான குரலில் சொன்னாள். மதுரிமா நரேனுக்கு என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மதுரிமாவின் போன் ஒலித்தது. மது அவசரமாக போனை எடுத்து பேச முற்பட்ட போது மறுமுனையில் நரேனின் எம்டி கும்பகோணம் வைத்தீஸ்வரன் பேசினார். சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஐ ஆம் ஃபைன் மது. நீ எப்படிம்மா இருக்க? நரேன் ஃபோன் பண்ணானா? இல்லையே சார், ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். நரேனோட லைன் கிடைக்கல. அவர் எப்படி இருக்கார் சார்? நல்லாவே இருக்கா மது. ஒரு சின்ன ப்ராப்ளம். நீ உடனே அமெரிக்கா புறப்பட்டு வரன். நெக்ஸ்ட் ஃப்ளைட்லயே வந்தா பெட்டரா இருக்கும். என்ன ப்ராப்ளம் சார்? அவருக்கு என்னாச்சு? நரேனுக்கு ஒன்றும் ஆகல, நீ பயப்படாத. நான் சொன்னது வேற ஒரு மாதிரியான ப்ராப்ளம். நீ இப்ப நரேன் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். சார், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நீங்க ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க? எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். மது அவளையும் மீறி வந்த அழுகையை கட்டுப்படுத்தியவளாய் வைத்தீஸ்வரனிடம் கெஞ்சுவதைப் போல கேட்டாள். வைத்தீஸ்வரன் உடனே சொல்லிவிடாமல் சில வினாடிகள் மௌனமாக இருந்தார். விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என அவர் யோசிப்பதைப் போல மது உணர்ந்தாள். சார், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார், என்னால தாங்கிக்க முடியும். மது, அமெரிக்கன் போலீஸ் கவிதாவை கைது பண்ணி இருக்காங்க. வைத்தீஸ்வரன் சொன்ன விஷயம் மதுவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. கவிதாவை போலீஸ் கைது பண்ணி இருக்கா? ஏன் சார்? கவிதா அவ புருஷன் ஆண்டர்சனை கொன்னுட்டா மது. கொலை குற்றத்திற்காக போலீஸ் கவிதாவை கைது பண்ணி இருக்கு. ஆடி போனாள் மதுரிமா. கவிதா அவள் கணவனை கொன்று விட்டாளா? அவர் சொல்லியதை ஏற்க மதுவின் மனம் மறுத்தது. சார், நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல. இன்னமும் குழந்தையாவே இருக்க மது. சரி, எந்த ஃப்ளைட்ல நீ புறப்பட்டு வரேன்னு எனக்கு ஃபோன் பண்ணு மது. சார், கவிதா ஆண்டர்சனை கொலை பண்ணதுக்கும் நான் அமெரிக்கா வர்றதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு மது. நரேன் கிட்ட இப்ப போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. போலீஸ்க்கு உங்கிட்டையும் விசாரிக்கணுமா? நரேன் தான் உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை உடனே அமெரிக்காவுக்கு புறப்பட்டு வரும்படி சொல்ல சொன்னான். ஓகே சார், நான் உடனே புறப்படுறேன். ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதும் நான் இதே நம்பர்ல உங்களை கூப்பிடுறேன். சார், அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. இந்த நேரத்துல எங்களுக்கு உதவி பண்ண உங்களை தவிர யாரும் இல்ல சார். அழுகையை அடக்க முடியாதவளாக மதுரிமா அழுது கொண்டே பேசினாள். கவலைப்படாத, நரேனை நான் பாத்துக்கிறேன். அழாம ஆக வேண்டியதை பாரு மது. ஓகே, உன் போனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வைத்தீஸ்வரன் போனை துண்டித்து விட்டார். உடல் முழுக்க வியர்த்து மதுரிமா சில வினாடிகளுக்கு சிலையை போல் நின்றிருந்தாள். மதுரிமா மெல்ல அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டவளாய் அவளது அம்மாவின் அறைக்குள் வந்தபோது அம்மா கட்டிலில் சாய்ந்து படுத்தபடி ஏதோ ஒரு வார பத்திரிகையை படித்து கொண்டிருந்தாள். திடீரென மகள் தன் அறைக்குள் அழுது சிவந்த கண்களுடன் வந்து நிற்பதை பார்த்து மதுவின் அம்மா படிப்பதை நிறுத்திவிட்டு எழுந்து அமர்ந்தபடி மகளையே பாசத்துடன் பார்த்தாள். என்ன மது, ஏதாச்சும் வேணுமா? அம்மா, நாம உடனடியா அமெரிக்கா போகணும். அமெரிக்கா என்ன அமைஞ்சிக்கரையா? நினைச்ச உடனே போறதுக்கு. என்ன விஷயம் மது? நரேன்கிட்ட பேசுனியா? நரேன் லைன்ல கிடைக்கல. நரேனோட எம்டி வைத்தீஸ்வரன் ஃபோன் பண்ணி என்னை உடனே புறப்பட்டு வர சொல்லி இருக்கார். எம்டி சொன்னதுக்கெல்லாம் உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சுட முடியுமா? அதெல்லாம் ஒன்னும் வேணாம். அம்மா, புரியாம பேசாத. இப்ப நரேன் எங்க இருக்கார் தெரியுமா? எங்க இருக்க போறான்? கழுத கெட்டா குட்டிச்சுவர்னு அந்த கவிதா வீட்டுக்கே போயிட்டானாமா? இல்லம்மா, நரேன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. போலீஸ் அவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காம். இதை சற்றும் எதிர்பார்க்காத மதுவின் அம்மாவிற்கு தூக்கி வாரி போட அவள் பதறியபடி கேட்டாள். நரேன போலீஸ் விசாரிக்குதா? எதுக்கு மது? நரேன் என்ன பண்ணான்? நரேன் ஒன்னும் பண்ணல. அந்த கவிதா தான் பண்ணி இருக்கா. கவிதா பண்ணி இருக்காளா? கவிதா என்ன பண்ணா? கவிதா அவளோட புருஷன் ஆண்டர்சனை கொலை பண்ணிட்டா. மதுரிமா நிதானமாகவும் அழுத்தமாகவும் சொல்லிய பதிலில் மதுவின் அம்மா நிலை குலைந்து போனாள். என்னது? கவிதா அவளோட புருஷனை கொன்னுட்டாளா? மது, நிஜமாவா சொல்ற நீ? ஆமா, வைத்தீஸ்வரன் அப்படித்தான் போன்ல சொன்னாரு. ஏன் மது, கவிதா அவ புருஷனை கொலை பண்ணதுக்கு போலீஸ் எதுக்காக நரேனை விசாரிக்கணும்? என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? அங்க போய் பார்த்தா தானே தெரியும். அது மட்டும் இல்ல, போலீஸ் என்னையும் விசாரிக்கணுமாம். அதுக்காகத்தான் உடனடியா என்ன அமெரிக்காவுக்கு புறப்பட சொல்லி அவரோட எம்டி போன் பண்ணியிருக்காரு. என்னது? உன்னையும் போலீஸ் விசாரிக்க போகுதா? உனக்கும் கவிதா பண்ண கொலைக்கும் என்னடி சம்பந்தம்? எனக்கு பயமா இருக்கு மது. அம்மா, பயப்பட வேண்டிய நானே பதறாம இருக்க. நீ எதுக்கு இப்படி பயந்து நடுங்குற? என்னமோ நீ சொல்லித்தான் இந்த கொலையே நடந்த மாதிரி.
மது, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நீ சொன்ன மாதிரி ஒருவேளை நரேன் சொல்லித்தான் கவிதா அவ புருஷனை கொலை பண்ணி இருப்பாளோ? உன் கற்பனை ரொம்பவே நல்லா இருக்குமா. நீயே சாட்சி சொல்லி நரேனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுவ போல இருக்கே. நரேன் எதுக்குமா கவிதா கிட்ட அவ புருஷனை கொலை பண்ண சொல்லணும்? வேற எதுக்கு? உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியாச்சு. அடுத்து கவிதா அவ புருஷனை தீர்த்துட்டா அப்புறமா 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு கும்மாளம் போடலாம் இல்ல? அதுக்குத்தான். மதுரிமாவின் தாய் ஒரு சாதாரண பெண்ணைப் போலவும் சராசரி அம்மாவைப் போலவும் கோபமாகவும் வெறுப்பாகவும் சொல்லிய பதில் மதுவை கோபப்படுத்தியது. முதல்ல வாய கழுவுமா. நரேனும் கவிதாவும் அந்த மாதிரி ஆளுங்க இல்ல. மது, நீ புரிஞ்சுக்காம பேசுற. கொலையும் செய்வாள் பத்தினின்னு எந்த காலத்திலேயோ சொல்லி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் அந்த மாதிரி மது. எந்த விஷயம் எந்த மாதிரி? மது வேண்டுமென்றே இந்த கேள்வியை கேட்டாள். மதுவின் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவளது அம்மா ரொம்பவே சங்கடப்பட்டு கொண்டு சொன்னாள். ஒருத்தனோட மனைவியும் இன்னொருத்தியோட புருஷனும் திருட்டுத்தனமா உறவு வச்சுக்கிற விஷயம். ஆரம்பத்துல சந்தோஷமா தெரியிற இந்த விஷயம் சங்கடத்துல தான் முடியும். போருமா, நீ பேசுறது இத்தோட நிறுத்திக்க. இந்த விஷயத்துல இது வரைக்கும் உன் பேச்ச கேட்டு நான் பட்டது போரும். இது என்னோட வாழ்க்கை. இனிமே அதை நானே பாத்துக்கிறேன். நான் அடுத்த ஃப்ளைட்ல அமெரிக்கா போயே ஆகணும். நான் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு வர. நீ என்னோட துணிமணிகளை பேக் பண்ணி ரெடியா வை. வெளியே புறப்பட முற்பட்ட மதுரிமாவை அவள் தாய் தடுத்து நிறுத்தினாள். மது, அமெரிக்காவுக்கு நீ மட்டும் தனியாவா போக போற? நானும் வரட்டுமா? வேணாமா. எல்லா காலத்திலையும் எல்லா விஷயத்திலையும் துணையை தேடிக்கிட்டு இருக்க முடியாது. தேடவும் கூடாது. எனக்கு ஒண்ணும் ஆயிடாது. நரேனுக்கும் எதுவும் ஆகாது. எதுவும் ஆவதற்கு நான் விடவும் மாட்டேன். வரேன். மதுவின் குரலில் தொனித்த உறுதியும் நம்பிக்கையும் அவள் தாயை அசர வைத்தது. மது அம்மாவின் பதிலுக்கு காத்திராமல் அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினாள். கலிபோர்னியா போலீஸ் ஸ்டேஷன். ஆண்டர்சனை கொலை செய்த குற்றத்திற்காக கவிதாவும் அது சம்பந்தமான விசாரணைக்காக நரேனும் அருகருகே நாற்காலியில் அமர்ந்தபடி மேல் அதிகாரியின் வருகைக்காக காத்திருந்தார்கள். நரேன் லேசான பதற்றத்துடன் காணப்பட எந்த விதமான சலனமும் இல்லாதவளாக கவிதாவும் மௌனமாக அமர்ந்திருந்தாள். கவிதா எதற்காக இப்படி ஒரு பாவத்தை செய்தாள் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் நரேன் யோசனையில் அமர்ந்திருக்க ஏதோ ஒரு புண்ணிய காரியத்தை செய்து முடித்த திருப்தியில் மன நிறைவோடு இருப்பவளைப் போல கவிதா காணப்பட்டாள். அவர்கள் இடையே உள்ள மன அழுத்தத்தை மாற்ற யாராவது முதலில் பேசியே ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவனாக நரேனே முதலில் பேசினான். ஏன் இப்படி செஞ்ச கவிதா? அவசரப்பட்டுட்டியே? இல்ல நரேன், ரொம்பவும் லேட் பண்ணிட்டேன். இதை நான் எப்பவோ செஞ்சிருக்கணும். என்ன பண்றது? பெட்டர் லேட் தேன் நெவர். சொல்லிவிட்டு கவிதா விரக்தியுடன் சிரித்தாள். தொடர்ந்து அவளை பேசினாள். நரேன், இப்பவும் நான் குற்றம் செஞ்சிருப்பதா நினைக்கல. பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றத்தை தொடர்ந்து செய்ய நினைச்ச ஒரு குற்றவாளியை நான் தண்டிச்சிருக்கிறதா நினைக்கிற. கவிதாவின் பார்வையில் அவள் சொல்வதில் ஒரு விசித்திர நியாயம் இருப்பதாக தோன்றினாலும் நரேனால் அவள் சொல்வதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நரேன், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். நான் சொல்லல, பகவத்கீதை சொல்லுது. சொல்லிவிட்டு கவிதா மறுபடியும் சிரித்தாள். அவள் சிரிப்பு ஒரு விதமான அச்சத்தை மூட்டுவதாக இருந்தது. இது போன்ற சூழ்நிலையில் இவளால் எப்படி சிரிக்க முடிகிறது? அது எப்படி கவிதா? இனிமேல் நல்லதாக நடக்க என்ன இருக்கிறது? நீதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டியே. இல்ல, நான் முடிக்கல. புதுசா ஆரம்பிச்சிருக்க. இனிமே கண்டிப்பா நல்லது நடக்கும். சரி, ஏன் இப்படி செஞ்ச கவிதா? உன்னை கொலைக்காரியா மாத்துற அளவுக்கு ஆண்டர்சன் அப்படி உனக்கு என்ன பண்ணிட்டார்? எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஆண்டர்சன் எப்பவோ பண்ணிட்டார். அப்படியே புதுசா எனக்கு எதையாவது பண்ணி இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டேன். என் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பேன். ஆனா அவர் வேறு ஒருத்தருக்கு எதிரான செயல்ல இறங்கினார். அதை என்னால ஏத்துக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. வேற ஒருத்தரா? யார் கவிதா அந்த வேற ஒருத்தர்? நானா? இல்ல, அது நீங்க இல்ல. அந்த வேற ஒருத்தர் மதுரிமா, உங்க மனைவி மதுரிமா.
அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. மதுவுக்கு எதிரா அவர் என்ன பண்ண நினைச்சார் தெரியுமா? கேட்டுவிட்டு கவிதா குலுங்கி அழுதாள். அதிர்ச்சியில் நரேன் அவள் அழுவதை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். மதுரிமாவை அழைத்து போக விமான நிலையத்திற்கு வைத்தீஸ்வரன் வந்திருந்தார். தன்னை அழைத்து போக நரேன் நிச்சயம் வருமான் என்று எதிர்பார்த்து வந்த மதுவுக்கு இது சற்று ஏமாற்றமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. கொலை குற்றத்திற்காக கவிதா தனியே காவல் நிலையத்தில் விசாரணைக்காக இருக்கும் நேரத்தில் தான் மனைவி என்கிற ஒரே காரணத்திற்காக தன்னை அழைத்து செல்ல தன் கணவன் விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என எதிர்பார்ப்பது சுயநலமான ஒரு மனிதாபிமானமற்ற செயலாக மதுவுக்கு புரிந்தது. வா மது, உன்னை மறுபடியும் அமெரிக்காவில் வரவேற்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். சார், சந்தோஷங்களை பிறகு கொண்டாடலாம். முதலில் இப்போது கவிதா எப்படி இருக்கிறாள் அதை சொல்லுங்கள். மது, எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய கேள்வியில் ஆச்சரியப்படும்படி என்ன சார் இருக்கிறது? நீ முதலில் நரேனை பற்றி எதுவும் விசாரிக்காமல் கவிதாவை பற்றி விசாரிப்பதுதான் ரியலி சர்ப்ரைசிங். மதுரிமா தனக்குள் யோசித்தாள். நான் மாறி இருக்கிறேன் என்பதை நரேனுக்கு முன்பாக முதலில் இவருக்கு புரிய வைத்து விட வேண்டும். இந்த தீர்மானத்திற்கு வந்தவளாய் மது அவருக்கு பதில் சொன்னாள். சார், முதலில் நான் நல்ல மனுஷியாக இருக்க ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல மனுஷி நிச்சயம் நல்ல மனைவியாகவும் இருக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மதுவின் பதிலில் வைத்தீஸ்வரன் சந்தோஷப்பட்டார். குட், உனக்குள் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை நான் பாராட்டுகிறேன் மது. மாற்றம் ஒன்றை தவிர மற்ற எல்லாமே மாறக்கூடியது என்று அவர் அடிக்கடி சொல்வார். ஒன்றை புரிந்து கொள்ளும் போது அது பற்றிய மாற்றம் இயல்பாகவே வந்துவிடுகிறது. உண்மைதான் மது. ஆனால் புரிந்து கொள்ள தவறும் போதும் தாமதமாகும் போதும் அந்த மாற்றத்திற்காக நாம் மிக பெரிய விலை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. ஒப்புக்கொள்கிறேன். நான் மாறுவதற்காக கவிதா ஒரு கொலை குற்றவாளியாக மாற வேண்டியதாகிவிட்டது. கவிதா கொலைகாரியாக மாறுவதற்கு நான் தான் காரணமோ என்கிற குற்ற உணர்வு எனக்குள் ஏற்பட்டு என்னை துன்புறுத்துகிறது. இதனை சொல்லும்போது மதுவின் குரலில் ஒரு மெல்லிய சோகம் ஒலிப்பதை வைத்தீஸ்வரனால் உணர முடிந்தது. அவர் மதுவை சமாதானப்படுத்தினார். இதில் நீ வருத்தப்பட ஒன்றுமில்லை மது. நீ கவிதாவை புரிந்து கொண்டு விட்ட மாதிரி கவிதாவும் அவள் கணவர் ஆண்டர்சனை புரிந்து கொண்டதன் விளைவுதான் இந்த கொலை. வாழ்க்கையின் போக்கில் சம்பவங்கள் அவரவர் வினை பயன்களுக்கு ஏற்ப தாமாக அமைகின்றன. நீங்கள் விதியை நம்புகிறீர்களா சார்? விதி வேறு, வினை பயன் வேறு. அவர்கள் இருவரும் பேசியபடி கார் பார்க்கிங் செய்யப்பட்டிருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். மதுரிமா காரின் பின் சீட்டில் ஏறி அமர வைத்தீஸ்வரன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க அவரது செல்போன் ஒலித்தது. நரேன், மது வந்தாச்சு. போலீஸ் விசாரணை முடிஞ்சு போச்சா? கவிதாவை நாளைக்கு கோர்ட்டுக்கு கொண்டு வர்றாங்களா? ஓகே, நானும் மதுவும் வீட்டுக்கு வந்துடுறோம். ஓகே. நரேனிடம் பேசிவிட்டு வைத்தீஸ்வரன் போனை துண்டித்துவிட நரேன் தன்னுடன் பேசவில்லை என்பது மதுவுக்கு சற்று வருத்தமாக இருந்தது. என்ன மது, நரேன் உங்ககிட்ட பேசலையேன்னு வருத்தப்படுறியா? இனிமே வாழ்நாள் முழுக்க பேசிட்டு தானே இருக்க போறீங்க? சொல்லிவிட்டு சிரித்தபடி வைத்தீஸ்வரன் காரை ஸ்டார்ட் செய்தார். கார் விமான நிலையத்திலிருந்து வெளியேறி கலிபோர்னியாவின் வழுவழுப்பான சாலையில் வேகமாக ஓட ஆரம்பித்தது. மதுரிமா காரில் மௌனமாக அமர்ந்து வந்தாள். மதுவின் மனதுக்குள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் மிக பெரியதாக எழுந்து அவளை குடைந்து கொண்டே இருந்தது. மது, நரேனை பற்றி என்னிடம் கேட்பதற்கு வேறு ஏதாவது விஷயங்கள் உன்னிடம் இருக்கா? ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. என்னை மிகவும் துன்புறுத்தி கொண்டிருக்கும் விஷயம் அது. எதையும் மனசுக்குள் வைத்துக்கொண்டு சிரமப்படாதே. அதனால் எந்த பயனும் இல்லை. எப்போதும் வெளிப்படையாக இருக்க பழகிக்கொள். எல்லாமே தெளிவாகிவிடும். என்ன விஷயம் அதுன்னு நானே சொல்லட்டுமா? நரேனால் எப்படி உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப முடிந்தது? இதுதானே உன்னோட கேள்வியும் யோசனையும். எப்படி சார் இத்தனை சரியாக கண்டுபிடித்தீர்கள்? ரொம்பவும் சிம்பிள் மது. உயிருக்கு உயிராய் உண்மையாக நேசிக்கிற இரண்டு உள்ளங்களுக்கு இடையே இதுதான் மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கும்.
ரொம்பவும் சரி. நரேன் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியதை என்னால் உண்மையிலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை சார். எப்படி அவரால் முடிந்தது? அதை அனுப்பியது நரேன் அல்ல மது, நான்தான். நான்தான் என்பதை வைத்தீஸ்வரன் மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். நீங்களா? நீங்கள் எதற்காக அதை செய்தீர்கள்? இதில் உங்களுக்கு என்ன லாபம் சார்? மது, வாழ்க்கை என்பது எப்போதும் லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் ஒரு நிறுவனத்தின் பேலன்ஸ் ஷீட் அல்ல. நீ நரேனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப போகிறாய் என்பதை அறிந்தும் நான் யோசித்து பார்த்தேன். என்ன யோசித்து பார்த்தீர்கள்? ஆண்டர்சனை கவிதா கொலை செய்ததற்கே நீதான் காரணம் என்று குற்ற உணர்வில் துன்புறுவதாக சொன்னாய் அல்லவா? நீ காரணம் இல்லாத ஒன்றே உன்னை இத்தனை கஷ்டப்படுத்தும் போது நீ விவாகரத்து நோட்டீஸை அனுப்பி இருந்தால் அந்த குற்ற உணர்வு காலம் பூராவும் உன்னை என்ன செய்திருக்கும்? உன் வாழ்க்கையின் சந்தோஷங்கள் அனைத்தையும் குழி தோண்டி புதைத்திருக்கும். வைத்தீஸ்வரன் சொல்கிற யதார்த்தம் மதுவிற்கு புரிந்தது. அதிர்ச்சியில் மது மௌனமாக இருக்க அவரே தொடர்ந்து பேசினார். ஏதோ ஒரு அவசரத்தில் உன் அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவ்வளவு பெரிய குற்றத்தை நீ செய்வதில் எனக்கு சம்மதமில்லை. ஆம், அதனால்தான் நீ அந்த தவறினை செய்யக்கூடாது என்பதற்காக நீ நரேனை பற்றி தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை என்று அந்த தவறினை முதலில் செய்துவிடும்படி நான் தான் நரேனை வற்புறுத்தி செய்ய வைத்தேன். நரேன் ஒரு துளியும் விருப்பமின்றி எனது கட்டாயத்தின் பெயரில் பழியை தன்மேல் போட்டுக்கொண்டு இதை செய்தான். ரியலி ஹி இஸ் கிரேட். மதரிமா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அந்த நிமிடத்தில் அவளது கணவன் நரேனும் அவனது எம்டி வைத்தீஸ்வரனும் அவள் மனதில் மிகவும் உயர்ந்து நின்றார்கள். மதுவிற்கு நரேனை பற்றி நினைக்க நினைக்க பெருமையாகவும் அவனை தவறாக புரிந்து கொண்டு சந்தேகித்த தன்னை நினைத்து வெட்கமாகவும் இருந்தது. அவளது தவறுக்காக நரேனை கட்டிப்பிடித்து அவன் நெஞ்சில் சாய்ந்து கதறி அழ வேண்டும் போல் தோன்றியது. கார் காம்பவுண்டிற்குள் நுழைந்து போர்ட்டிகோவில் வந்து நின்றது. அவர்களது வருகைக்காக நரேன் காத்து நின்றிருக்க காரின் கதவை திறந்து கொண்டு வேகமாக அவனை நோக்கி ஓடி சென்ற மது அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அவர்கள் எதிரே வைத்தீஸ்வரன் நிற்பதை மறந்தவர்களாய் இருவருமே ஒரு சில நிமிடங்களுக்கு இடைவெளியற்ற அணைப்பில் கட்டுண்டு நின்றார்கள். ஐ எம் சோ சாரி. இட்ஸ் ஓகே, அழாத மது. இனிமேல் நீ அழக்கூடாது. நான் உன்னை அழ விடமாட்டேன். மதுவை அணைத்தபடியே நரேன் அவளை வீட்டிற்கு அழைத்து செல்ல அவர்களை வைத்தீஸ்வரன் தொடராமல் போர்ட்டிகோவில் நின்றபடியே சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். அவர்கள் இருவரை காட்டிலும் அதிகமான ஒரு சந்தோஷம் அவர் மனசுக்குள் பரவுவதை அவர் உணர்ந்தார். அன்று மாலை கலிபோர்னியா காவல் நிலையத்தில் ரிமாண்டில் இருக்கும் கவிதாவை சந்திக்க நரேனும் மதரிமாவும் வந்திருந்தார்கள். வைத்தீஸ்வரன் வரவில்லை. சிறை கம்பிகளை இரு கைகளாலும் இறுக பற்றியபடி நின்று கொண்டு கவிதா மதரிமாவை வரவேற்றாள். மது, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே கவிதா. நம்ம சந்திப்பு இப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கவிதா, ஏன் அவசரப்பட்ட? இல்ல மது, நான் அவசரப்படல. எப்பவோ நடக்க வேண்டிய ஒண்ணு ரொம்பவும் தாமதமா நடந்திருக்கு. யாராம், எல்லா கேள்விகளுக்குமே விடையை கண்டுபிடிச்சிடலாம்னு அவசியம் இல்ல. சில கேள்விகள் கேள்விகளாகவே இருக்கிறதும் ஒரு மாதிரியான விடைதான். அந்த கேள்விகளை கேள்விகளாகவே விட்டுடணும். அதெப்படி மது? பதிலே இல்லாத கேள்விகள் மத்தவங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் போது அதை தவிர்க்க வேணாமா? அவை தவறான கேள்வின்னு காலம் நிரூபிச்சுடும். சரி, எதனால உனக்கு இப்படி ஒரு ஆவேசம் வந்தது? ஆண்டர்சன் அப்படி என்ன பண்ணார்? நான் அவரோட இமேஜை ரொம்பவும் பாதிச்சிட்டதா தனக்குள்ள ஒரு தவறான முடிவுக்கு வந்துட்டாரு. சொல்லப்போனா இந்த இமேஜுங்கிறதே தப்பான ஒரு மாயை. சில நேரங்கள்ல இதை நாம உருவாக்கிக்கிறோம். சில நேரங்கள்ல இதை நமக்கு மத்தவங்க தேவையில்லாம உருவாக்கி கொடுக்கறாங்க. இந்த மாதிரியான இமேஜ் அவர்களை இணைக்காது, விலக்கி வைக்கும். சரி, அதுக்காக அவர் என்ன பண்ணாரு? தண்டிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் என்னை தண்டிக்க ஆசைப்பட்டிருந்தா நான் இதை நிச்சயம் செஞ்சிருக்க மாட்டேன். அவர் உன்னை இந்த தண்டனைக்குள்ள கொண்டு வந்ததை என்னால தாங்கிக்க முடியல. இது நீயும் உன் கணவரும் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க 2 பேருக்குள்ள நான் எப்படி வந்த? நீ வரல, அது அவருக்கும் தெரியும்.
ஆனா எங்க 2 பேருக்கும் நடுவே நரேன் வந்துட்டதா அவர் தப்பா புரிஞ்சுகிட்டாரு. அவரோட விபரீதமான ஆசைகளுக்கு நான் மறுத்ததுக்கு காரணமே நரேன் தான்னு நினைச்சிட்டாரு. கணவன் மனைவிக்குள்ள 3வதா ஒரு ஆணோ பெண்ணோ எந்த விதத்துல வந்தாலும் அந்த வாழ்க்கை பிரச்சனையானதுதான். நட்பா வந்தாலும் நாளடைவில் சந்தேகம் வந்துடுது. அந்த சந்தேகம் பெருசாகும் போது தோத்து போயிட்டதா அவமானமும் ஆவேசமும் ஏற்பட்டு சிலர் இதை சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. சிலர் ரொம்பவும் சீரியஸா எடுத்துக்கும் போது குற்றங்கள் நிகழுது. சரி, ஆண்டர்சன் என்னை தண்டிக்கணும்னு ஏன் நினைச்சார்? உன்னை தண்டிக்கிறது மூலமா என்னையும் நரேனையும் தண்டிக்கணுங்கிற ஒரு குரூர எண்ணம் அவருக்குள்ள வந்துடுச்சு. சாமர்த்தியமா உன்னை கொலை செஞ்சுட்டு அந்த பழியை எங்க மேல போடுறதுக்கு அவர் திட்டம் போட்டாரு. நானும் நரேனும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ தடையா இருக்கிற மாதிரி ஒரு காரணத்தை கற்பிச்சு அதுக்காக நாங்க உன்னை கொன்னுட்டதான் நினைக்கும்படி அவர் போட்ட திட்டத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இத நாம போலீஸ்ல சொல்லி இருக்கலாமே கவிதா. இதுக்காக நீயே அவரை கொலை செஞ்சு இப்ப உன் வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டே கவிதா. கவிதா சற்ற நேரத்துக்கு மௌனமாக இருந்துவிட்டு பிறகு பேசினாள். நான் தான் சொன்னேன், இதுல ஏன் அழிவு பத்தி நான் கவலைப்படல. ஆனா நீயோ நரேனோ அழிஞ்சு போறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாது. இதுக்கு காரணம். அதற்கு மேல் பேச முடியாமல் கவிதாவின் நெஞ்சை துக்கம் அடைத்தது. கவிதாவின் அழகிய கண்களில் கண்ணீர் திரண்டு நெஞ்சு விம்மியது. இதுக்கு காரணம் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நரேன் மேல எனக்குள் வந்த காதல் மட்டுமல்ல, நான் காதலிச்ச நரேனுக்கு உன்மேல வந்த காதலும் ஒரு காரணம். கவிதா சொல்வது மதுரிமாவுக்கு புதிதாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. இப்படியும் ஒரு பெண்ணால் யோசிக்க முடியுமா? தான் காதலிக்கும் ஒருவனை காப்பாற்ற ஒரு பெண் முயற்சிக்கலாம். ஆனால் அந்த ஒருவன் தன்னை காதலிக்காமல் வேறு ஒருத்தியை காதலிப்பதை அறிந்த பின்னர், அந்த ஒருத்தியை அவன் மணந்த பின்னர் அந்த ஒருத்தியின் மீது அந்த பெண்ணுக்கு பொறாமை அல்லவா தோன்றும்? ஆனால் இந்த கவிதா அவளை காப்பாற்ற நினைத்ததோடு அந்த கணவன் மனைவியின் சந்தோஷத்திற்காக தன் கணவனையே கொல்லும் அளவிற்கு. உண்மையில் ஒரு சிலரே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் மனித பிறவியை உன்னதமாகவும் மாற்றும் விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிலரில் கவிதாவும் ஒருத்தி. மதுரிமா கவிதாவை பற்றி பெருமையாக நினைத்த அதே நேரத்தில் அவள் மீது சந்தேகித்த தன்னை நினைத்து வெட்கமும் அடைந்தாள். சரி, இந்த கொலை எப்படி நடந்தது கவிதா? இத்தனை மென்மையான இதயம் கொண்ட உன்னால் இந்த கொடூரத்தை எப்படி செய்ய முடிந்தது? கவிதா விரக்தியுடன் சிரித்துவிட்டு சொன்னாள். மது, பெண் பூவாகவும் இருப்பாள், சமயத்தில் புயலாகவும் மாறுவாள். தனி ஒரு மனிதனான கோவலனை எதுவும் செய்ய முடியாத கண்ணகி மதுரையையே எரித்த கதைதான். ஆண்டர்சன் அன்றிரவு அளவுக்கும் அதிகமாகவே குடித்துவிட்டு என் வீட்டுக்கு வந்தார். குடி போதையில் என்னை பற்றியும் நரேனை பற்றியும் ஏக வசனத்தில் எதையோ பேசி திட்டி தீர்த்தார். பால் உணர்வில் ஒரு பெண் எல்லா ஆண்களிடமும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்கிறாளா அல்லது வேறுபடுகிறாளா என்கிற அவரது ஆராய்ச்சிக்கு நான் உடன்பட மறுத்துவிட்டு என் அளவில் அந்த வேறுபாட்டை நரேனிடம் அனுபவித்துக் கொண்டிருப்பதாக கூசாமல் சிறிது கூட வெட்கப்படாமல் வெளிப்படையாக சொன்னார். கவிதா பேசுவதை நிறுத்திவிட்டு கண்களை துடைத்துவிட்டு கொண்டாள். மது நினைத்து பார்த்தாள். எத்தனை பெரிய பழி! ஒரு பெண்ணின் மீதான எவ்வளவு பெரிய தாக்குதல் இது! கவிதா தொடர்ந்து பேசினாள். இந்திய கலாச்சார போர்வையில் உள்ளுக்குள் அமெரிக்க நாகரீக மோகம் கொண்டு பத்தினி வேடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிராஸ்டிடியூட் என்ற என்னை கேவலமாக பேசினார். ஆண்டர்சனை நன்கு புரிந்திருந்த நான் இதை கூட தாங்கிக் கொண்டேன். ஆனால் நானும் நரேனும் அவரை ஏமாற்றுவதாகவும் அதற்காக எங்களை தண்டிக்க அவர் உன்னை கொன்றுவிட்டு அந்த பழியை எங்கள் மீது சுமத்தி எங்களை கேவலப்படுத்தி சிறைக்கு அனுப்பப் போவதாகவும் இந்த முயற்சிக்காக உன்னை மீண்டும் அமெரிக்காவிற்கு வரவழைக்கும் அவரது திட்டத்தை விவரித்த போது, ஒரு பாவமும் அறியாத நீ ஏன் கொல்லப்பட வேண்டும்? எந்த தவறும் செய்யாத நரேன் ஏன் சிறைக்கு செல்ல வேண்டும்? அதன் பின்னர் ஒரு சில நிமிடங்களே நான் யோசித்தேன். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்து விட்டவளாய் ஆண்டர்சனின் துப்பாக்கியாலேயே அவரை சுட்டு வீழ்த்தினேன்.
கவிதா அவளது இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழுதாள். மதுரிமா கவிதாவை ஆதரவுடன் அணைத்தபடி மௌனமாக நின்றிருந்தாள். கவலைப்படாத கவிதா, உன்னை ஜாமீனில் எடுப்பதற்காக வைத்தீஸ்வரன் வக்கீலை அழைத்து வரப் போயிருக்கிறார். இந்த வாழ்க்கை வெற்றிகரமாக முடித்து உன் விடுதலைக்கு பிறகுதான் நானும் மதுவும் இந்தியா திரும்புவோம். நரேன் ஆறுதலாகவும் நம்பிக்கையோடும் கவிதாவிடம் சொன்னதை கேட்டு கவிதா மதுவின் இரு கைகளையும் பற்றியபடி கேட்டாள். மது, எனக்காக நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் உன்னிடம் கேட்பது மிக பெரிய உதவி. செய்வாயா மது? புரிகிறது கவிதா. நீ கேட்கப் போகும் உதவி உன் குழந்தையை பற்றித்தானே? இனி அது உன் குழந்தை இல்லை. நீ கேட்டாலும் அந்த குழந்தையை உன்னிடம் தரமாட்டேன். அது எங்கள் குழந்தையாக இனி எங்களிடமே வளரும். நான் சொல்வது சினிமா வசனம் அல்ல, சத்தியம். மது கவிதாவின் கைகளை இறுக பற்றியபடி உறுதியுடன் சொன்னாள். நீ இப்படி சொல்லும்போது உன்னிடம் இன்னொரு உதவியும் கேட்க வேண்டும் போல் தோன்றுகிறது மது. தைரியமாக கேள் கவிதா. நீ கேட்கும் உதவி எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் செய்து முடிக்கிறேன். கேள் கவிதா. இரண்டாவதாக என்ன உதவியை அவள் கேட்கப் போகிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடியாதவனாய் நரேன் கவிதாவை யோசனையுடன் பார்த்தான். அதுவரையில் சோகமாக இருந்த கவிதா அவளது வருத்தத்தை மறைத்து கொண்டு அவளுக்கே உரிய அழகிய புன்னகையுடன் சொன்னாள். நரேன், நான் கேட்க நினைக்கும் இரண்டாவது உதவி மதுரிமா மட்டுமே செய்து முடித்து விடுகிற உதவி அல்ல. அதில் உன் பங்கும் பெரிதாக இருக்கிறது. நரேனும் மதுரிமாவும் புரியாமல் கவிதாவையே பார்த்தபடி நிற்க, ஆமாம், நீங்கள் இருவரும் சேர்ந்து செய்ய போகும் உதவி அது. நான் விடுதலையாகி வரும்போது என் குழந்தையுடன் உங்கள் குழந்தையும் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்க வேண்டும். என்ன, புரிகிறதா? சரி என்று சொல்ல வெட்கப்பட்டவளாய் மதுரிமா தலை குனிந்து தாமரையைப் போல நின்றாள். அன்றிரவு தாய் வழி சீதனமாய் வந்த பரம்பரை நாணத்தில் மதுரிமா கண்கள் மூடியும் உடல் மலர்ந்தும் கட்டிலில் படுத்து கிடந்தாள். அவளது அழகிய மார்பில் முகம் பதித்து கிடந்த நரேனின் செவிகளில் அவளது இதய துடிப்புகள் என் உயிரே உனக்காக என உருகி ஒலிக்கும் ஓசை கேட்க நரேனின் செல்போன் இசையாக ஒலித்தது. இந்த நேரத்தில் யார் என்கிற கேள்வியுடன் நரேன் அவசரமாக போனை எடுக்க, என்னப்பா நரேன், வேஷம் கலைஞ்சாச்சா? சார், நானும் மதுவும் வேஷத்தை எப்பவோ கலைச்சிட்டோம் சார். இனிமே வேஷம்ங்கிறதே கிடையாது, எப்பவும் யதார்த்தம் தான். நரேன் சொல்லியதை கேட்டுவிட்டு வைத்தீஸ்வரன் வாய்விட்டு சிரித்துவிட்டு சொன்னார். நரேன், நான் எதையோ கேட்டா நீ எதையோ சொல்ற. நீங்க எதை கேட்டீங்க? நான் எதை சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுகிட்டத நீ சொல்ற. ஆனா நான் கேட்டது வேற ஒரு வேஷத்தை பத்தி. சொல்லிவிட்டு மீண்டும் அதே பொருள் மறைந்த சிரிப்பு. நரேன், நீ தஸ்தாவெஸ்கி படிச்சிருக்கையா? சார், தஸ்தாவெஸ்கியை பத்தி பேசுற நிலையில இப்ப நான் இல்ல. புரியுது. தஸ்தாவெஸ்கி ஆடைக்குள் எல்லோரும் நிர்வாணமானவர்களேன்னு சொல்றான். ஆடைகள் மனிதர்கள் போட்டுக்கொண்ட வேஷம்னு சொல்றான். ஓகே, கேரியான், குட் நைட். நரேன் போனை துண்டித்துவிட்டு மதுரிமாவை பார்த்தான். வேஷம் கலைந்த நிலையில் மதுரிமா எத்தனை அழகாய் தெரிகிறாள். கவிதாவின் வேண்டுகோளை நிறைவேற்றும் முயற்சியில் நரேனும் மதுரிமாவும் ஒருவரை ஒருவர் ஆவேசமாய் அணைத்து கொண்டார்கள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.